மரம் செடிகள் எல்லாம் அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, ஆக்சிஜன் வெளியே தருது. அதனால தான் மரங்களை வையுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா எல்லாருக்கும் பிறந்த தேதி இருக்குது. அந்த பிறந்த தேதி எப்படி ஏற்பட்டதுன்னா, கிபி இல்லை, என்னுடைய பிறந்த தேதி சொல்கிறேனே, கிபி 1963 வருஷம் 2ஆம் தேதி 2வது வருஷத்துல நான் பிறந்தேன். எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது என் பிறப்புக்கு. பர்த் சர்டிஃபிகேட் கேட்போம்ல, பிறந்த உடனே போயிட்டு. இது எங்கே இருந்து தொடங்கினது? உங்கள் எல்லாருக்குமே பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறது, நீங்கள் பிறந்த தேதி இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் இல்லை. ஆனால் பிறந்த தேதி இல்லாமல் யாருமே வாழ முடியாது. இந்த உலகத்துடைய பிறப்பை ஆண்டவர் அவருடைய பிறப்பதனாலே தான் ஒரு ஜனத்துக்கு கொடுத்தார். அதுதான் நம்ம ஸ்கூல் படிப்பில் பார்த்துக்கலாம். இப்போ கிமு கிபி, அல்லேலூயா. என்னது? கிமுவும் கிபியும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்த பின்பு, அல்லேலூயா. அதுதான் போடுது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து பிறந்த பிறகுலாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கிறிஸ்து பிறந்து, ஸ்தோத்திரம், இன்னைக்கு என்ன தேதி? 25. அப்புறம் 2000, இது 100 வருஷத்துக்கு ஒரு நாள் வருமா அந்த நாள்? அடுத்த தடவை இதே 25/12, இந்த 25 வரும் எப்போ தெரியுங்களா? 2021 வருஷத்தில். அப்போ தான் இந்த 25 வருஷம் வரும். 100 வருஷம் ஆகும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாக்கியசாலி அனுக்கிறோம். 100 வருஷம் கழிச்சு யார் இருப்பாங்க, யார் போயிடுவாங்கன்னா தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இயேசு இருப்பான், சபைகள் இருக்கும். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால், அல்லேலூயா, அது இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். கொஞ்சம் சலசலப்பு பண்ணாதீங்க, கொஞ்சம் தயவு செய்து கான்ஃபிடென்ஸாக இருங்க. ஆமாம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கவனமாக இருங்க. பிரைஸ்ல ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கவனிங்க. இன்னும் 1/2 தான் நான் முடிக்க போகிறேன். 1/2 செய்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். கவனியமாக இருங்க. விசுவாசிக்கிறவன், நம்ம ஸ்தோத்திரம், நம்முடைய பிறப்பிலே இயேசு இருக்கிறார். அவங்க நினைச்சாலும் நினைக்காம போனாலும் உலகத்துல பிறந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இயேசு இருக்கிறார். இருக்கிறாரா? நீ பட்டையாவது போடு, கொட்டையாவது போடு, மொட்டையாவது போடு, குல்லாவாவது வச்சுக்க, ஸ்தோத்திர, கடவுளே இல்லைன்னு தீக்காவாதியா கூட இரு, எல்லாரோட இயேசு இருக்கிறார். கையை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. இந்த பிறப்பு சான்று எதை வச்சு கொடுப்பாங்கன்னாக்கா, ஸ்தோத்திரம், அந்த தேதியை வச்சு தான் பிறப்பு சான்று கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்பொழுதே இயேசு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம். இந்த இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்களா? வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிங்க. இப்ப சர்ச்சுக்கு வந்துட்டோம். இப்ப பாருங்க, அவருடைய நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை விசுவாசம் உள்ளவர்களாய், நல்ல கவனிங்க, நீங்க இந்த உலகத்துல எத்தனை பேராயிருந்தாலும், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேராயிருந்தாலும் சரி, நான் சொல்ல இத்தனை பேருக்கு வந்திருக்கிறீங்க. நல்ல கவனிங்க. நான் பொய்யானதை பிரசங்கம் பண்ண வரல, ஆதாரம் இருக்கிறது.
இந்த உலகத்துல அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அது எத்தனை பேரானாலும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அம்மா உள்ள வந்து உட்காரு, நடுவில் பேடம் பாருங்க. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் அது 1000 லட்சம் கோடி அவன் எவ்வளவு பேர் இருந்தாலும் யாருடைய பிள்ளைங்க? இப்போ நம்மளா யாரு? நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எந்த கடவுள் நீ என் பிள்ளை சொல்லும்? சொல்லுங்க. எந்த கடவுளாக சொல்லுவான் என் பிள்ளடான்னு சொல்லுவாங்களா? சொல்லவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறா, என் மகனே. அல்லேலூயா. என் மகடா நீ. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு பேர குழந்தைகளே கிடையாதுங்க. நமக்கு தான் பேர குழந்தை. நாம் யாரெல்லாம் என் பேரன் கூட இயேசுவை ஏற்றுக்கணும் அவர் பிள்ளையா மாறிடுறாங்க. அல்லேலூயா. கை தட்ட மாட்டோமா? இயேசுவை எல்லாம் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறா அடுத்த ஜெனரேஷன். ஆமென். என் பேரனுக்கு பேரன் பிறந்தா கூட அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவனும் இயேசுவுக்கு பிள்ளைதான். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு அதிகாரத்தை கொடுத்துறோம். அதிகாரம் என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஒரு அரசாங்கத்துல ஒரு கலெக்டருக்கு பார்த்துட்டு அவங்க போஸ்டிங் போடும்போது, தபரமா அந்த சீல் போட்டுட்டோம், நீ இந்த நாட்டுடைய இந்த தேசத்துடைய கலெக்டர், இந்த மாவட்ட கலெக்டர் நீ தான், உன் உத்தரவில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்கன்னு பவர் கொடுக்குறாங்க. அவங்க வந்து கையெழுத்து போட்டா எல்லாம் செல்லும். தோத்திரம் பவர். அதே போல நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறான். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தேவனுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க எங்க போனாலும் பயப்படாதீங்க. யார் தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். உள்ளத்துல இயேசுதான் மெய்யான தெய்வம். அவர் விசுவாசிக்கிற நீ சொல்லும் போது நீ தேவனுடைய பிள்ளையாய் அங்கீகாரம் பண்ணப்படுகிறான். ஒருவேளை உனக்கு அப்பா அம்மாவுக்கு நீ பிறந்திருக்கலாம், அவர்கள் குறிப்பிட்ட காலம் வரல உங்களோட இருப்பார்கள். ஆனால் இயேசு இம்மையிலும் இருப்பார், மறுமையிலும் இருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். அதுதான் அந்த 1:12 சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. அது பிராமணனா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரமாம குறியக்காரனா இருக்கலாம், ரோட்ல போற பிச்சைக்காரனா கூட இருக்கலாம். அல்லேலூயா. அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாம் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒரே ரத்தத்திலிருந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆதாம் என்கிற அந்த ஆதாம் ஏவாள் என்ற ரத்தத்திலிருந்து வந்தவங்க தான் நாம. ஒருவேளை A+, A+, O நெகட்டிவ் இதெல்லாம் சொல்லலாம், அது நமக்கு தேவையானது. அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்ம எல்லாரும் சகோதரராக, சகோதரிகளாக, தாயாக, தகப்பனாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் கிடையாது. மதம், ஸ்தோத்திரம், ஜாதிகள் கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு ஒரு ஜாதி கொடுக்கப்படுகிறது. என்ன ஜாதி தெரியுங்களா? பரிசுத்த ஜாதி, ஹோலி காஸ்ட். அல்லேலூயா. நம்மளாம் அசுத்த ஜாதிகள் அல்ல, பரிசுத்தமாய் வரும்படியாய் வாழும்படியாய் நம்ம பரிசுத்த ஜாதியை வைத்திருக்கிறார். கையை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவன் கெட்டு போகாமல். இரண்டாவது லைன் சொல்லுகிற, அவன் கெட்டு போக மாட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கும். நான் தவறு செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், மற்ற பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், என்னோடு கூட இயேசு இருக்கிறார், அவர் பரிசுத்த தெய்வம். அல்லேலூயா. அவன் கெட்டு போகவே மாட்டான். அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டான்? கெட்டு போகவே மாட்டான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் என் கையிலே இருக்கிறீர்கள், ஒருவனும் என் கையிலிருந்து பறிக்க முடியாது. உண்மையாய் அல்லேலூயா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்க, தப்பான வழியில போக மாட்டாங்க, ஒடுக்கிடமான காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஸ்தோத்திரம். குடித்தனம், அப்புறம் மனைவிக்கு துரோகம், பொண்டாட்டிக்கு துரோகம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, புருஷனுக்கு துரோகம், ஸ்தோத்திரம், மாமன், விபசாரம், வேசுத்தனம், அசுத்தமான வாழ்க்கை, காம விகாரம், ஆமென், இப்படி எந்த ஒரு காரியத்திலையும் செயல்பட மாட்டார்கள். ஏன் தெரியுங்களா? அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் அவன் கெட்டு போக மாட்டான். அல்லேலூயா. சத்தமா நம்ம கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. உலகம் நம்மை கெடுப்பதற்கு பல விதத்துல பிசாசு தந்திரமான காரியத்தை செய்வான். நீ கெட்டு போகணும், நீ கெட்டு போகணும்ன்றதா திட்டத்தை பிசாசு உனக்கு வைத்தால் தேவ பிள்ளைகள் மேற்கொள்வார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? மேற்கொள்வார்கள், கெட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஏன் அவர் தாமதம் பண்ணுகிறார்? 1 பேதுரு புத்தகத்துல
ஸ்தோத்திரம். ஆமென். 3ஆம் அதிகாரம் 9, 10 வாசிக்கலாம். சாரி, 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதமாயிராமல். ஆண்டவருக்கு ஆசை தெரியுங்களா? ஒருத்தரும் கெட்டு போக கூடாதுப்பா. அவருக்கு ஆசை என்னது? ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து போன வருஷம் வந்துருந்தாருன்னு வச்சுங்களேன், ஸ்தோத்திரம் அல்லேலூயா, இந்த வருஷத்துல வர வேண்டிய ஆட்கள்லாம் வராமலே போயிருப்பாங்க. ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர் சொன்னார், நோவாவின் நாட்களை உலகம் அழிந்தது போல பயங்கரமான அடி வரப்போகுது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு 8 கப்பல் ரெடி பண்ணி வச்சுங்க அப்படி சொன்னதுனால நிறைய பேர் சொத்தெல்லாம் விற்று அவருக்கு அமிச்சிட்டாங்க. நியூஸ் தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உலக அழிவை மனிதன் கிட்ட கொடுக்கல, அவர் கருத்தில் வச்சிருக்கிறார். ஏன் லேட் பண்றாருன்னா, இன்னும் ஒரு கூட்டம் வெளியே இருக்கிறது. இன்னும் அவர் எரியாம ஒரு ஜனம் வந்திருக்கு, வெளியே இருக்குது. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அங்க போட்டுக்குது, ஒருவனும் கெட்டு போகாமல். தொடர்ந்து வாசிக்குமா? அவருக்கு ஆசை எல்லாரும் மனம் திரும்பணும். ஏன்னா சொர்க்கமும் நரகமும் ஒரு தடவை தான். அது சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் அவர் காத்திருக்கிறார், தவிர யாரும் நரகத்துக்கு போகணும் அவருக்கு ஆசை இல்லை. வாசிக்கலாம். மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கூட புதுசா வந்திருக்கிறாங்க. சிஸ்டர், உங்க பேர் என்னங்க? நிஷாமா. அது கை தட்டுங்க அவங்களுக்காக. ஒருவேளை நேற்று இயேசு வந்திருந்தாக்கா நிஷாமா இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்கல்ல, இந்த வார்த்தை கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. வினிதா இன்னைக்கு வந்திருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியாது. இன்னைக்கு இவங்க ஒருவேளை நேற்று வந்திருந்தாக்கா நம்ம கைவிடப்பட்டிருப்போம். அதனால தான் லேட் பண்றாரு. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் வரணும். அல்லேலூயா. இவங்கெல்லாம் வார்த்தைக்குள்ள வரணும், நித்திய ஜீவனுக்குள்ள வரணும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், தவிர அவர் ஏன் தாமதம் பண்ணுகிறார்? ஒருவரும் கெட்டு போக கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியா வாசிக்க போறோம். பிரைஸ் தி ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எதை கொடுக்க முடியும்? நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு நித்திய ஜீவன் எப்போது உண்டாகும் என்று சொன்னால், யோவான் புத்தகத்துல ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் ஆமென் ரொம்ப நேர்த்தியாய் அழகாய் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். பேசல ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். 6ஆம் அதிகாரத்துல 53வது வசனம் வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த அப்பத்தை, அந்த கொடுக்கிற அந்த திராட்சை ஜூஸ் இயேசுவின் ரத்தமாயும் அப்பத்தை அவருடைய சரீரமாகும் நீங்கள் புசிக்காவிட்டால் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை, நித்திய ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே அவர் டூப்ளிகேட்டா சொல்லல, உண்மையை தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். பேச அவனுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்று சொன்னால் அழியாத ஒரு ஜீவன். இந்த ஜீவன் குறிப்பிட்ட காலம் தான் நம்மகிட்ட இருக்கும். இது மாம்சமும் ரத்தமும் தேவன் ராஜ்யத்தை என்ன பண்ணாதான்? சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. 2 பேர் இந்த மாம்ச சரீரத்தோடு கூட பரலோகத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க. ஒருத்தர் யாரு? ஏனோக்கு. இன்னொருத்தர் யாரு? எலியா. இவங்க 2 பேரும் இந்த சரீரத்தோடு அங்க இருக்கிறாங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக மேல போயிட்டாங்க. ஆனால் அந்த மாம்சமும் ரத்தமும் தேவன் ராஜ்யத்தை என்ன பண்ணாது? சுதந்தரிப்பதில்லை. ஒரு நாள் வரப்போறாங்க, அங்கிருந்து வரப்போறாங்க, இங்க சாக போறாங்க, அவங்களை அடக்க ஆராதனை பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்மையும் கூட மரித்தால் பச்சிட போறாங்க. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆன்மா பாருங்க, அழிவில்லாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அதுதான் சொல்றாரு, இயேசு ஏன் பிறந்தார், ஏன் வந்தார்? அல்லேலூயா. ஏன் இந்த பூமியில வந்தாருன்னு சொன்னா, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்துல தந்து அவரை அன்பு கூர்ந்தார், அவரை தந்தருளினார். வசனம் சொல்லுகிற அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? பிதா இயேசுவே குமாரனை கொடுத்துட்டாரு.
இதோட சேர்ந்து உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரா? சுகத்தை கொடுக்க மாட்டாரா? படிப்பை கொடுக்க மாட்டாரா? உயர்வை கொடுக்க மாட்டாரா? நன்மை கொடுக்க மாட்டாரா? எல்லாவற்றையும் தருவா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவரையே கொடுத்துட்டாரே. வசனம் சொல்லுகிறது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. நான் சொல்ல வர இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவரையே கொடுத்துட்டாரு, மற்ற எல்லாத்தையும் தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவை? கை சொல், உங்க என்ன தேவை? தேவன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, அது அவருக்கு பெரிய விஷயமே இல்லைங்க. ஹல்லேலூயா. உன் தேவைகள் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சொல்றீங்க, பெரிய விஷயமா கிடையாதுங்க. ஹல்லேலூயா. உன் தேவைகள் அவருக்கு அற்ப காரியம், அவர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். சபையில பல விதமான சூழ்நிலை பலர் வருகிறார்கள். வீடு இல்லாமல் வந்தவங்க உண்டு, கல்யாணம் ஆகாமல் கல்யாணமே பொண்ணே செட் ஆகல வந்தவங்க உண்டு, மாப்பிள்ளையே செட் ஆகல வந்தவங்க உண்டு. ஒரு பாப்பாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனாக்கா உனக்கு செவ்வாய் தோசை இருக்குதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையே செட் ஆகலை. உண்மையாக நம்ம சபைக்கு வந்த பாப்பா, நான் பேரில் சொல்ல ஆசைப்படல. என்ன தோசை இருக்குது? எதுனா செவ்வாய் தோஷம்? எந்த தோஷமும் இல்லையே. ஆண்டவர் ஒரே தோசை கொடுத்துருக்கிறாரு. அது என்ன தோஷம் தெரியுங்களா? ஜலதோஷமா? சந்தோஷம். ஹல்லேலூயா. ஜலதோஷம் வரும் போகும். தோத்திரம். ஜண்டு பாம் சாப்பிட்டோம்னா அது போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா சந்தோஷத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எந்த தோஷமும் கர்த்தருடைய பிள்ளைகளை தாக்காது. தொடர்ந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சோர்ந்து போயிட்டாங்க, மாப்பிள்ளை கிடைக்கல. நானும் ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் அழுதுட்டு, ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு ஏன் ஆண்டவர் மாப்பிள்ளை கிடைக்கல? சிலரை கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன், நாங்களே சாப்பாடு கொடுக்குறோம், வாங்க பாருங்க, நல்ல பொண்ணுங்க, நல்ல பாப்பாங்க. பொண்ணு செட் ஆகலை. ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஒருத்தர் ஹேண்டிகேப்டு, இங்கே காலை வச்சு அங்கே காலை வைக்கிறாரு, அடுத்த கால் அடி இங்கே வச்சு அங்கே நடக்கிறாரு. எப்போ அதுக்கு கூட ஒத்து வந்துட்டாங்க இவங்க. அவ்வளோ வேதனை, கல்யாணம் ஆனால் போதணும். ஆனால் தேவன் கடைசியில் பார்த்தா மாப்பிள்ளை எங்கே இல்லை, எங்கே இருக்கிறாரு? கை தட்டுங்களேன். எங்கே இருக்கிறாரு? இந்த ஊர்லேயே நம்ம சர்ச்சில் இருக்கிறாரு. நான் முதல்ல சொன்னேன், தம்பி பாப்பா அதோட வானா பாஸ்தார், சரி விட்டுருப்பான். கடைசியில் நாங்கள் பெங்களூரில் போயிட்டு ஒரு கேஜிஎஃப்ல பார்த்து ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்து பிடிச்சி போச்சு. இப்போது ஒரு டக்குன்னு வந்து நிற்கிறார், எனக்கு கொடுங்க அந்த பொண்ணை. டேய் முதலே சொன்னம்பா. இல்லை எனக்கு கொடுங்க. இப்போ பாருங்க, ஒரு மாப்பிள்ளைக்கு 2 மாப்பிள்ளை போட்டி இருக்கிறாங்க. நான் இது என்னத்துக்கடை வம்புன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு, இது பாருங்க, இந்த மாப்பிள்ளை இது, இந்த மாப்பிள்ளை இது, எந்த மாப்பிள்ளை வேணும்னா நாங்கள் இந்த நம்ம சர்ச்சில் இருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி இப்போ 2 பிள்ளைங்க பெற்றுருக்குறாங்க. கை தட்டப்பட்டமா? சரித்திரத்தை உடைக்கிற தேவன் சரித்திர நாயகன் மாத்திரமே. ஹல்லேலூயா. வியாதியா வந்து செத்து போடுவாங்க நினைச்சவங்கள கர்த்தர் ஜீவனை கொடுத்து வாழ வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதுதாங்க அவரையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பார். சொல்லுங்க, உங்க பிரச்சனை ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க, மாறும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். வீடு இல்லையா, வாடகை வீட்டில் இருக்கிறையா, எனக்கு சொந்த வீடு கொடுங்க ஐயான்னு கேட்டவங்களுக்குலாம் சொந்த வீடு கொடுத்தாரா இல்லையா? படிக்கல, நல்ல வேலை கிடைக்கணும், ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும், கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? அவரையே தந்துட்டாருங்க, மற்ற எல்லாவற்றையும் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வேளை இந்த வருஷத்தை ஒன்று கொடுத்துருக்கலாம், கொடுக்காம போகலாம், ஆனால் இன்னும் வெயிட் பண்ணுங்க, அவன் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் பாட்டு பாடுறோம்ல, ஸ்தோத்திரம், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாய் ஹல்லேலூயா, அன்பு கூர்ந்தாருங்க. நம்ம வேற அன்பு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மிக பெருசுங்க. 3 விதமான அன்பு இருக்குது இந்த உலகத்துல. 3 விதமான அன்பு இருக்குது. ஒன்று, தேவன் மனிதனை நேசிக்கிறது. அதுதான் இந்த வசனம். ஆண்டவர் அங்கே உன்னதத்தின் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்ல தேவன் நம்ம நேசித்தார். அவர் ஜாதியை பார்த்தோ, மதத்தை பார்த்தோ, எதை பார்த்தோ இல்லை, தன்னை ஜீவபடியா ஒப்பு கொடுத்தோ தன்னை நேசித்தார். ஹல்லேலூயா. தன் அன்பை வெளிப்படுத்தினார். அதுதாங்க தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவருடைய அன்பு கண்டு இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் ஒரு நாள் என்ன இருதயத்தில் பேசினார், எப்பா நீ சுயநலவாதியாக வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ பணம், வேலை, பேரு, புகழும், சொத்து, சுகம், பாவி இதெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வாடா, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாடா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனை மாற்றுவேன். அன்னைக்கு பேதுருக்கிட்ட சொன்னது போல இதெல்லாம் தூக்கி போட்டு படையும் விட்டுட்டு வந்தான். கர்த்தருடைய மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றினார். நடுத்தல விட்டுட்டாரு, கை விடலைங்க. கிறிஸ்துவுக்காக இழந்தவன் எவனும் தரித்திரனாய் போவதில்லை. ஹல்லேலூயா.
ஆமென். பிரைஸ் தி ஸ்தோத்திரம். ஆண்டவர் விசுவாசித்து வருகிறவர்களை ஆண்டவர் நட்ட நடு ரோட்ல விட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. அவர் கைவிடப்பட்டதா, அவர் நம்பி வந்தவங்க கைவிடப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. அதுதான் வெறுங்கையாய் நான் சபைக்கு வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையா நான் சபைக்கு வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பே. ஏல் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றே கண்ணீர் சிந்தே கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றே கண்ணீர் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். ஆஹேல் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. அந்த பாட்டு சொல்லுகிறது, வேண்டியவர் எல்லாம் விடை பெற்ற போது. சில பேர் சர்ச்சுக்கு வந்துட்டாக்கா, அதுல அப்பா ஊந்துட்ட, இங்க வந்தனால தான் நல்லா வச்சுங்கிறாரு. இந்த உறவெல்லாம் இல்லை, பசை இருந்தா தான் ஒட்டும், பசெல்லாம் ஒட்டாது. நம்ம ஆண்டவர் பசையே எதுனாலும் ஒட்டுகிற ஆண்டவர். அல்லேலூயா. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. சொல்லுங்க, வேண்டியோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. ஏ கை தட்டி. எல்லோக்கே எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. முதல் அன்பு அவர் நம்ம நேசித்து வந்தாருங்க. இரண்டாவது அன்பு ஒருவரை நேசிக்கிற அன்பு. அல்லேலூயா. 3 அன்பு இருக்குதுங்க. நம்ம நேசிக்கிறோம், காண்கிறவரை நேசிக்கிறோம். நான் யாருன்னு தெரியாது, நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் தெரியுங்களா? எல்லாரும் நம்முடைய தாய், எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள், எல்லாரும் நம்முடைய சகோதரிகள். ரோட்டில் போய்கினே இருப்பேன், அங்கே நான் அப்படி திரும்பி பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரின்னுவாங்க. உடனே சிரிச்சுட்டு அவங்களோட ரொம்ப தெரிஞ்சால் மாதிரி பேசிகிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருப்பாங்க. இதாங்க அல்லேலூயா. காண்கிற சகோதரர் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனத்தை எப்படி அன்பு செய்வது? எங்கேயுமே இருக்கு கடவுள். அங்கே ஊரில், அமெரிக்காவில், ரஷ்யாவில், இஸ்ரேலில் இல்லைங்க, இங்கே இருக்கிறாரு. எந்த ஊர்லேயும் போய் அவர் தேட வேண்டியதில்லை, எவ்வளோ செலவு பண்ணின்னு போய் அவர் பார்க்க வேண்டியது இல்லை. சொல்லுங்க, எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அந்த ஊரில் தான் இருக்கிறேன், வானத்தில் இருக்கிறேன். நான் எங்கே ஃப்ளைட்டை பிடிச்சின்னு போகிறது, ராக்கெட்டை பிடிச்சின்னு போகிறது? கடலுக்கு நடுவில் இருக்காரு, கடவுளுக்கு அடியில் இருக்கிறாருன்னா நான் எங்கே போகிறது கப்பலில்? அமெரிக்காவில் தான் இயேசு இருக்கிறாருன்னா நான் எங்கே ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போகிறது? நம்மை தேடி வந்த தேவன். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற தேவன், நம்மோடு கூட தங்குகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதுதான் அங்கே காண்கிற நமக்கு ஒருத்தர் அன்பா இருக்கு. அதான் சொல்ல, ஒரு அன்பா இருங்க, அதனால் என்னுடைய சீஷைகள் என்று எண்ணப்படுவீர்கள். ஒருத்தர் நேசிக்க கற்றுக் கொடுக்குறோம். குறை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாதுங்க. என்கிட்ட 1000 குறை இருக்குது, என்கிட்ட ஏகப்பட்ட குறை இருக்குதுங்க. என் குறையை கண்டு ஆண்டவர் பார்த்துருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். நான் தான் முதல் குற்றவாளி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் நான் தான் ஃபர்ஸ்ட் குற்றவாளியாக நிற்பேன். ஏன்னா குறை உள்ளவன். அதே போல எல்லாருமே குறை உள்ளவர் தான். வசனம் சொல்வது, நிறைவானது வரும்போது
தேவ அன்பு வந்துட்டக்கா யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. அவங்க பண்ண தப்பு தவறு எதுவுமே என் முன்னாடி தெரியாது. இயேசுவோட அன்பு மாத்திரம் எனக்கு முன்னாடி தெரியும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு ஆமென் பேசல அதை கற்றுக் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. கெட்டு போன குமாரன் போயிட்டான், ஆனா தகப்பன் காத்துட்டு இருக்கிறான், என் பிள்ளை எப்போ வருவான். அவரை விட்டுட்டு இளைய குமாரன் போயிட்டான், பணத்தெல்லாம் அழிச்சிட்டான், எல்லாத்தையும் என்ன பணம் பண்ணிட்டான், துர்மார்க்கமா ஜீவித்தான். ஆனா அவனுக்கு கண்கள் எல்லாரும் எதிர்த்து தேடுது, என் பிள்ளை எப்போ வருவான். அதே போலத்தான் நமக்குள்ள நம்ம விட்டு போனவங்க போனாலும் நம்ம அவங்க எப்போ வருவாங்கன்னு காத்திருக்கணும். அல்லேலூயா. நம்ம நேசித்தவர்கள் போனாலும் வேணும் 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 சொல்லக்கூடாது, அவங்க எப்போது திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. அந்த பாசமும் அன்பும் அவங்களுடைய குறைகளை பார்க்க வைக்காது. அவங்களாம் நல்ல குணம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மார்க் பண்ணி பாருங்க, அவங்கள பாராட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. நல்ல குணத்தை எடுத்துங்க, கெட்டதை தூக்கி குப்பையில போட்டுருங்க. நல்லதை மாத்த கணக்கை வச்சு கெட்டதை குப்பை போட்டுருங்க. இன்னைக்கு யாரையும் பகைக்க மாட்டாங்க, உங்களுக்கு பகையாலே உலகத்துல இருக்க மாட்டாங்க. கையை தட்ட மாட்டீங்களா? உங்களை விரோதிக்கிற ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கெட்டதை நீ பார்த்துக்கிட்டதுனாக்கா கடைசி வரலும் கெட்டதாவே தெரியும், கெட்டவனாவே என் கண்ணுக்கு தெரியும். நல்லதை பார்க்க ஆரம்பிச்சான் கெட்டதெல்லாம் தூரமா தெரியும். அல்லேலூயா. அன்பு கூறுங்க. இதான் மனிதன் மனிதன் நேசிக்கிறது. மூன்றாவது மனிதன் தேவனை நேசிக்கிறது. அல்லேலூயா. இதான் விளையாட பெற்றது. அவரு நம்ம நேசிச்சிட்டாரு, நம்மளுக்கு நேசிக்கிறோம். இன்னைக்கு நல்ல நாள், எல்லாரும் பிரியாணி செய்வீங்க, ஒரு கேக்காவது வாங்கி சொந்தக்காரி வீட்டுக்கு போங்க. அவங்க சர்ச்சுக்கு வர்றதா தான் போவேன், இப்படின்னு பண்ணாதீங்க, நேராக வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கேக் வாங்கிக்கோங்க. வசதி இல்லாத ஆட்களை தேடிட்டு போங்க. வசதியான ஆளுக்கிட்ட போனால் நீ கேக் வாங்கி 1 கிலோ கேக் வாங்கினாக்கா அடுத்த தடவை 2 கிலோ கேக் வாங்கி உன்னை பார்க்க வருவாங்க. செட்டில்மெண்ட் ஆகிடும். இல்லாத ஆட்களை தேடுங்க, ஒன்றுமே இல்லாத ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு போய் கொடுங்க. அவங்க திருப்பி செய்யவே மாட்டாங்க உனக்கு. அதாவது அப்போ தான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை நீ சேர்க்கறன்னு அர்த்தம். நீ ரிட்டர்ன் பண்ண உன்னை திருப்பி செலுத்துகிற ஆளுக்கு நீ கொடுத்தினா அவருக்கு பதில் சார் 100 ரூபா முடியாதுனாக்கா அவங்க 101 ரூபாய் எழுதிட்டு போயிடுவாங்க. நான் சொல்ல வரேன், உனக்கு திருப்பி செலுத்தாத ஆட்களுக்கு கொடு. அல்லேலூயா. திருப்பி உனக்கு கொடுக்காத ஆட்களுக்கு கொடு. நம்ம சபை செஞ்சுட்டே இருக்குதுங்க. அதுக்காக நான் பெருமை பாராட்டுறேன். நம்ம சபைக்கு வாலிபல் ஒரு காலத்தில் ரோட்டில் இருக்கிற பிச்சைக்கார பிள்ளைகளுக்கு, இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, தள்ளப்பட்டவங்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் செஞ்சு போயிட்டு ஒரு நாள் நல்ல பிரியாணி செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் காரில் கொண்டு போய் கேட்டு இருந்தாங்க சாப்பிடுங்க இப்படிலாம் கொடுத்தோம். ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம். ஒரு பயங்கரமான புயல் வந்து தாக்கின போது சென்னையில் ஒரு தடவை பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கெல்லாம் போய் பழைய துணிங்க, புது துணிங்க, மாத்திரைங்க இப்படிலாம் கொண்டு போய் கொடுத்தோம். இன்னொரு தடவை ஸ்தோத்திரம் மாமன் இன்னொரு பகுதியில் போயிட்டு எல்லாரும் பேக் பண்ணின்னு அரிசி பருப்பு மிளகா புடுன்னு பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு பேக்கெட்டாக எடுத்து போயிட்டு யாரோ அவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்திருக்கோம். இது மாத்திரம் இல்லை, இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் செய்வோம். அல்லேலூயா. இன்னும் செய்ய போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு எப்படி தன்னை கொடுத்தாரோ நாமும் நமக்குன்னு சுயமாய் வாழாம நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்மஸ். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்பது என்ன தெரியுங்களா? அவர் எப்படி தன்னை கொடுத்தாரோ அதே போல நீயும் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அண்ணாதுரை சொன்னது என்னது? அண்ணாதுரை ஏழையின் சிரிப்பில் மற்றவங்களை மகிழ்ச்சியாக்கி பாரு. வலது கை செய்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாது. விளம்பரம் பண்ணிக்கின்னு ட்ரம்பெட் வச்சுக்கின்னு போர்டு போட்டுக்கின்னு இன்னார் கொடுத்தார்கள், இவர் பேனை கொடுத்தாரு, இவர் லைட்டை கொடுத்தாருன்னு விளம்பரத்தை தேடினா அது உனக்கு கொடுத்துருவார். பல அங்கே இருக்காரு, உங்களை அறியாண்டுவார். விளம்பரத்தை பண்ணிக்கிட்டு கொடுக்கறது இல்லைங்க. வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. பிரசாபத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு ரகசியமா கத்தருக்கு செய்யுங்க. பரலோகம் அதுக்கு பாராட்டும். விசுவாசிக்கிறீங்களா? பரலோகம் அது கேட்ட பலனை கொடுக்கும். நான் அதுக்காக சந்தோஷப்படுகிறேன். நம்ம சபையார் நிறைய பேர் ரகசியமா மற்றவங்களுக்கு கொடுக்கறத பார்க்குறேன். வலது கை செய்யறத இந்த இடத்துல யாரும் ஸ்டேஜில் போயிட்டு நான் இதை கொடுத்தேன், நான் அதை கொடுத்தேன் விளம்பரம் பண்றதே கிடையாது. ஏன் தர எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குது, உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கடைசி சொன்ன பாருங்க, நாம் தேவனை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. 3 விதமான அன்பு, நிலையான அன்பு. அவர் நமக்காக அன்பு படுத்தது. நாம் மனிதனை நேசிக்கிறது. ஆனால் இது மேலான அன்பு தெரியுங்களா? நாம் தேவனை நேசிக்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவே இல்லை. இயேசுவை நேசித்தால் யாரும் சர்ச்சைக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க, சீக்கிரமா வான்னு சொல்ல மாட்டாங்க, ஜபத்துக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க, ஜபம் பண்ணு சொல்ல மாட்டாங்க, வேதத்தை படி சொல்ல மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ளம் தேவனை நாட ஆரம்பித்து விடும். கையை தட்ட மாட்டீங்களா?
சொல்லி வருகிறது இல்லைங்க. ஹல்லேலூயா. சொல்லி செய்கிறது அல்லங்க. சொல்லாமலே உன் இதயமும் காலும் எண்ணங்களும் சிந்தைகளும் கர்த்தருக்காக எதையாவது செஞ்சு கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? பாராட்டை எதிர்பார்க்காது, புகழ்ச்சியை எதிர்பார்க்காது, மற்றவங்க புகழணும் என்ற எண்ணத்தை வரவே வராது. செஞ்சுக்கிட்டே இருக்கும் சாகர வரையிலும். அல்லேலூயா. சாகர வரையிலும். அன்பு தேவர்களே, எழுதியிருக்கிறபடி தேவன் தன்மேல் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரை நேசிக்க, அதிகமாய் நேசிக்க. அல்லேலூயா. ஆமென். பேசல ஸ்தோத்திரம். அதிகமாக அன்பு வைங்க. நிச்சயமா சொல்ல வரேன், வருகிற 2020 வருஷம் 26வது வருஷம் ஒரு மகிமையான ஆண்டாய் தேவன் நமக்கு வைப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்போட நான் செய்தியை முடிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தா. ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்தோடு கூட நம்ம வாழ்க்கை முடிய போகிறது இல்லைங்க. ஆண்டவர் நேசிக்க வந்து விட்டா இந்த உலக ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டு வீடை வாங்கின, கார் வாங்கின, பங்களா வாரேன், ஸ்தோத்திரம் மாமன், நல்ல படம் வாங்கின, நகையை வாங்கின, நட்டு வாங்கின, போர்டு வாங்கின, இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடல. இதுக்கு பிறகு ஒரு மகிமையான இடம் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பிறகு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் வந்து உங்களெல்லாம் பண்ணுவேன். இதாங்க நித்திய ஜீவன். அந்த இடத்துல மரணம் இல்லை, பரலோகத்தில் போராட்டம் இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை. இந்த மண்ணானது மண்ணுக்கு போயிடும். நம்மளாம் மண்ணு. அல்லேலூயா. இது என்ன பெருமை தெரியுமா? பாராட்டுது. என்ன மேக்கப் போடு தெரியுமா? தோத்திரம். அல்லேலூயா. பூ சுமக்கும் மேனியடா, புழுக்களுக்கு தீனியடா, இது அறிந்தவன் ஞானியடா, அறியாதவன் சாணியடா. இது ஒரு நாள் நம்ம புழு சாப்பிடும் போது பூமியில போனாக்கா இல்ல, தோத்திரம். அல்ல இந்த லெக் பீஸ் சாப்பிடும் போது தான் சொல்லும் அது நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, ரெடி ஆயிட்டு வா, நல்லா என்ன ஒல்லியா கரையா, நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏத்திட்டு வா, கீதா மாதிரி இருக்காத, தோத்திரம். நல்ல உடம்ப ஏத்திக்கிட்டு வா 3 தொப்பைங்குப்பமா வந்து சேரு, அப்பதான் நான் உன்னை சாப்பிட முடியும் அது சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம மண்ணில் போயிடுவோம். ஆனால் ஆண்டோட பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். கையை தட்ட மாட்டோமா? ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நித்தியமான அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறான். அதற்காக தான் சபை உருவாக்கப்பட்டது. அது சொல்லுகிற அவனை தந்தது நோக்கம், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவனை தந்தடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடி நான் முடிக்க போறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு. இந்த பாட்டு பாடும்போது இந்த சிறப்பு காணிக்கை நாம செலுத்தலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கடந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நிறைய காரியங்களை சபையை யார்கிட்ட கேட்டோம். அழகா கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாளைக்கும் ஒருவேளை நான் உங்கள் குடும்பத்து சார்பாக கிஃப்ட் எதுவும் கொடுக்கலாக்கா கொடுங்க. அது கோட்டர்ஸ் பகுதியில் கொடுக்கணும். ஃபைனல் ப்ரோக்ராம். ஒருவேளை உங்களுக்குள்ள யாராகிலும் உங்கள் குடும்ப சார்பாக, உங்கள் பிள்ளைகள் சார்பாக கிஃப்ட் எடுத்தா கொடுக்கலாக்கா நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். பேசுகிற அதுக்கேற்ற பலனை தேவன் தருவா. அல்லேலூயா. ஆமென். பாட்டு மைக்கு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. ஆமாம். தெரியலம்மா? கேட்க தெரியுமா? ஆமாம். 2 பேர். கீதா வாங்க, கீதா எடுங்க. இன்னொருத்தர் வேற யாருன்னா வாங்க. பேசல ஸ்தோத்திரம். இன்னொருத்தர் வாங்க, வாமா. லட்சுமி வாங்க. என் மக சார்பாக நான் எடுக்கிறேன். என் பொண்ணு சவுதி அரேபியாவில் இருக்குது. என் மக சார்பாக நான் வந்து எனக்கு காணிக்கை எடுக்கிறேன்னு. ஸ்தோத்திரம். இன்டிமேஷன் கொடுத்துருமா, இந்த வாய்ஸ் கேட்கும் அவன் பொண்ணுக்கு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு 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 இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு 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 இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது.
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. தற்பொழுதை நாடாது, கோபம் கொள்ளாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. சரி பண்ணலாம். அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு 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 இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு சகலம் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சகலம் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஈடில்லை, இணையேதும் இல்லை, அன்புக்கு இணையேதும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு 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 இந்த மனிதனாக உதித்தது. தரிசனமானாலும் ஒழிந்து போம், அன்பு ஒழியாது. அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போம், அன்பு ஒழியாது. தரிசனமானாலும் ஒழிந்து போம், அன்பு ஒழியாது. அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போம், அன்பு ஒழியாது. விசுவாசம் நம்பிக்கை அன்பையும் நிலைத்திருக்கும், விசுவாசம் நம்பிக்கை அன்பு நிலைத்திருக்கும். இவைகளில் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கும். இவைகளில் அன்பே பெரியது, அந்த அன்பை பாடுவோம். அன்பு 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 தேவ. கையத்தட்டி ஆமென். அன்பு 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 ஆமென். மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. சொல்லுமா, மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆமாம், பிரைஸ்ல ஸ்தோத்திரம். கடைசி ஜெபத்தை சாந்தமா அவர்கள் எடுப்பார்கள். பிறகு யாரும் போயிடாதீங்க, உங்களுக்கு சாண்டா கிளாஸ் ரெடி ஆகினது. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து பாட்டை பாடிட்டு கடைசியில் ஆசீர்வாதத்தோடு நம்ம போக போகிறோம். உங்களுக்கு நான் சொன்னது போல் கேக் இருக்குது, பாயாசம் இருக்குது. சந்தோஷமாக சாப்பிட்டு கடந்து செல்வோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்பின் விருந்து இருக்கிறது, மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரமா. மைக்கு சாந்தமாட்ட கொடுங்க. கடைசி ஜெபத்தை அவங்க எடுப்பாங்க. கார்லெஸ் மைக்கு.
ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்படி உட்காருங்க பார்க்கலாம், உட்காருங்க. பிரைஸ் தி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. ஆமென். பேச அவர் உள்ளத்தில் ஆமென் பேச வாழ முடிய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாண்டா கிளாஸ் வந்துட்டாங்க. பிறந்தவரை போற்றி துதி மனமே, பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, பங்க முத்த பசு தொட்டிலே படுத்திருக்கிறாரே, பங்க முத்த பசு தொட்டிலே படுத்திருக்கிறாரே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. On the body, yeah, put the mamas on the body, move it, let it go, yeah, go. உன்னமவர் சொன்னவரே முடிப்பதற்காக மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னையிலே, மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னையிலே. The mighty is a God, the mighty is a King, the mighty is a Lord, a little of everything. Again, Jesus, God is a God, God is a King, God is a Lord, a little of everything. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. Praise the Lord. Amen. ஓகே. பேசலாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஜோராக கை தட்டுங்க. ஆமாம். பேசலாம் ஸ்தோத்திரம். இன்னும் இந்த வேஷம் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது அங்கே இது கோட்டர்ஸ் பகுதியில். ஸ்தோத்திரம். ஆமாம். இது எதுக்குன்னா சிறு பிள்ளைகளுக்காக தான். ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி. மற்றபடி இதை கிறிஸ்மஸ் நமக்கு கொண்டாட்டம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமாம். நியூ இயர் தான். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, நம்ம ஜெபித்து முடிப்போம். உங்களுக்கான பாயாசமும் கேக்கு ரெடியாக இருக்குது. தயவுசெய்து சாப்பிட்டு போயிடுங்க.
ஜெபிக்கலாம். கர்த்தாவே, ஜெபிச்சிட்டாங்க. நம்ம சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தமுடைய அந்நியவன் ஏக்கமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களோடு கூட உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் செய்கிற வியாபாரம், கைத்தொழில், போக்குவரத்து எல்லாவற்றோடு கூட நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.